ஹலோ வியூவர்ஸ், எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைபர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்படி நோன்பு கஞ்சி சீக்கிரமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பூண்டு, ஒரு பவுலில் கேபேஜ் எடுத்திருக்கேன். கேப்சிகம் 1, ஒரு கேரட், மட்டன் இல்லைன்னா சிக்கன் கிரேவி, அரை கப் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கு. இது ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால், ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பால், ஒரு கப் அரிசி, இதுவும் ஊற வச்சுருக்கு. இப்போ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். எதுலெல்லாம் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கெலாம் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டுக்கோங்க. ரம்பலை இருந்தால் ரம்பலை போடுங்க, ரொம்ப வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிலே இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதோட இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கேரட், குடமிளகாய், கோஸ். இது வேறு உங்களுக்கு பீன்ஸ் இருந்துச்சுன்னா பீன்ஸ் போட்டுக்கலாம். வேறு என்ன காய்கறி இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சிக்கன் இல்லைன்னா மட்டன் கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சஹரில் வைக்கிற கிரேவி எப்படியோ மிஞ்சிச்சின்னா அதை அடுத்த நாள் நோம்பு கஞ்சிக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நார்மல் நோம்பு கஞ்சியை விட இந்த மாதிரி நோம்பு கஞ்சி பண்ணுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே கருவேப்பிலை இருக்குது, அந்த கிரேவிலே கருவேப்பிலை, நம்ம புதினா, மல்லி எல்லாமே போட்டிருக்கனால இப்போ இந்த நோம்பு கஞ்சிக்கு நம்ம இந்த கருவேப்பிலை, புதினா, மல்லி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க 1 கப் அரிசி, 1 கப் அரிசிக்கு அரை கப் தால், ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், தேவையில்லைன்னா விட்டுருங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால், செகண்ட் பால் இருக்கு இல்லையா, ரெண்டாவது எடுத்த தண்ணி பால் ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நார்மல் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 3 விசில் வர வரையும் வெயிட் பண்ண போகிறோம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா நசுக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கட்டிப்பால், தேங்காய் பாலில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு இப்போ அந்த நோம்பு கஞ்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டான நோம்பு கஞ்சி ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. கஷ்டமே இருக்காது. இனிமேல் ஃபாஸ்ட்டாக நோம்பு கஞ்சி பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கோஸ் வச்சு நம்ம போண்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கோஸ் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வெங்காயமும் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் இதில் மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக பெப்பர் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அரிசி மாவு அரை கப்பு,
மைதா வந்து 1/2 கப்பு, கடலை மாவு 1/2 கப்பு, அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் மாவு தேவைப்பட்டுச்சுன்னா மைதா மாவும் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. மெத்தி லீஃப் கிடச்சிச்சின்னா அந்த மெத்தி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதோட அந்த போண்டாவை நம்ம போட்டு பொரிக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போண்டாவில் வந்து நம்ம இப்போ எந்த பச்சை மிளகாய் எதுவுமே யூஸ் பண்ணலை, மிளகாத்தூளும் யூஸ் பண்ணலை. ஃபுல்லாகவே நம்ம பெப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லது தான். நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எடுங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சுட சுட நோம்பு கஞ்சியும் போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.